கடந்து போவோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். Praise the Lord. Hallelujah. Glory to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Jeremiah chapter 17 verse 7. அன்றியும் பெரிய செட்டைகள் இல்ல சார். 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருக்கிற வேலையில இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் அநேக காரியங்களை நம்மோட பேச. பிகாஸ் இட்ஸ் யுவர் லைஃப் ஸ்டைல். திரும்ப சொல்றேன், இதான் உங்களுடைய வாழ்க்கை நடைமுறை மாறணும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்துல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மேன் இஸ் ஹோப். நம்பிக்கை என்பது மிக 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 அவசியம். நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா உங்க ஆவி முறிந்து போயிடும். Why people commit suicide or take their life is only because they lost hope. நம்பிக்கை இழந்தது நிமித்தமாய் தான் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார். ரீசெண்டா பேப்பர்ல சார், நல்ல ஒரு மருத்துவர், அவருடைய குடும்பம், நல்ல குடும்பம் எல்லாம் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஃபியூ சென்டர்ஸ், ஐ திங்க் ஸ்கேன் சென்டர்ஸ். அந்த மாதிரி என்ன நடந்துச்சுன்னா அவங்களால ரீபேமெண்ட் முடியல. ஸோ வாட் ஹேப்பன் வி டோன்ட் நோ. பட் ஃபைனலி த ஹோல் ஃபேமிலி கமிட்டட் சூசைட். குடும்பம் முழுவதும் என்ன பண்ணான்னு சொன்னா தற்கொலை செய்து கொண்டாங்க. The question is, why should he, a doctor? Yeah. It's not about a doctor, it's not about a rich man, it's not about ஒரு என்ன சொல்றது ஐஸ்வர்யமானோ ஒரு ஏழையோ தாளந்துள்ளவனோ படித்தவனோ படிக்காதவனோ அல்ல. நம்பிக்கையை வாழ்க்கையில இழப்பானே ஆனால் அவன் ஆவி முறிந்து போகும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, முறிந்த ஆவியை எவனால் தாங்கும். That's what it is. So man needs to have hope. நம்பிக்கை வேணும். அதனாலதான் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா, சோர்ந்து போயிருக்கிற உடைந்து போயிருக்கிறவன் பணக்காரன் சரி துன்மார்க்கனா இருந்தாலும் சொல்லி அவனுக்கு என்ன இருக்கு சொன்னா ஏதோ ஒன்றின் மேல நம்பிக்கை வைப்பான். ஒன்று தன் மேல, தன் பலத்தின் மேல, தன் பணத்தின் மேல, தன் அறிவின் மேல, ஏதாச்சும் ஒன்று மேல வைக்க பார்ப்பான், இல்ல இன்னொருத்தர் மேல வைக்க பார்ப்பான். இதுதான் நடக்குது. Something they have to do in the system. See, today we go for the voting. ஓட்டு போட போறோம். என்ன நம்பிக்கை? எல்லாம் பேசலாம், நம்ம ஏமாத்துறாங்க, காசு வாங்குறாங்க, எல்லாம் சொன்னாலும் ஒரு நம்பிக்கை இருக்குது உள்ள. புரியுதா உங்களுக்கு? நம்பிக்கை என்னன்னா முடிஞ்சது. இன்னைக்கு ஏன் பாத்தீங்கன்னா தேசங்களில என்ன சொல்றது ராஜாக்களை தள்ளுறாங்க, உடைக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் நெருப்பு இருக்கிறாங்க, வயலன்ஸ் எல்லாம் எதுக்கு வருது? பிகாஸ் they don't trust. நம்பல. புரியுதா உங்களுக்கு? See, that's what happens. That's what happens. எல்லாம் தாறுமாறா இருக்கும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா நம்பிக்கை உண்டாகும்படிக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தேசத்துல ஏதாச்சும் குறித்து பேசுறாங்க, இந்த மாதிரி அந்த மிஷனை குறித்து என்ன பண்றாங்க, again they try to install confidence. இல்ல அப்படி நடக்க முடியாது. ஏன்னா நம்பிக்கை என்கிற இடம் உடைக்கப்பட்டது என்று சொன்னால் அது விளைவுகள் மோசமாயிரும். இது நம்பிக்கை. அப்ப ஒரு நம்புறதுக்கு மனிதனுக்கு ஒன்று வேணும். அது எது வேணா இருக்கலாம். திரும்ப சொல்றது, அது எது வேணா இருக்கலாம். இப்ப இந்த நம்பிக்கையில வரும்பொழுது ரெண்டு இருக்கிறது. ஒன்று மனுஷனை நம்புகிறது, இன்னொன்று தேவனை நம்புகிறது. ரெண்டு இருக்கு. சரிங்களா? என்ன பிரச்சனை வருதுன்னா, தேவன் என்று சொல்லும் பொழுது எத்தனையோ தேவர்களை அவன் உருவாக்கி வைத்திருக்கிறான். உங்களுக்கு so they say another word யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா their belief, their faith, அவங்களுடைய என்ன சொல்ற நம்பிக்கை அல்லது அவங்களுடைய நம்ம விசுவாசம் பயன்படுத்துறோம், அவங்க அதே நம்பிக்கையோட வார்த்தை. so ஏதோ so they need God, then some believe on the science. எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா உண்டாக்கினவர் ஒருவர் மாத்திரமே. ஆமென். சிருஷ்டிகர் ஒருவர் மாத்திரமே. இப்ப நீங்க தெய்வம் என்று சொல்லி எல்லாவற்றையும் என்ன சொல்லலாம், ஏன்னா ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை. ஆனா எல்லாமே மனிதனாலே
உண்டாக்கப்பட்டது. ஒரே ஒருவர் தான் மனிதனை உண்டாக்கினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். புரியுது? நல்லா புரியுது. சோ நீங்க அவரை அல்லாமல் எதன் மேல் நம்பிக்கை வைத்தாலும் அதற்கு பேரு மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறது. சோ வேதத்தில் தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டான். அதான் சொல்றாரு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு. அப்போ you have to only have your hope in God and God alone. வித்தியாசம். இப்ப என்ன சொன்னா, பிசாசு தந்திரமானவன் என்ன செய்கிறான், சாபத்துல இருக்கிறவன் சாபத்தை விட்டு வெளியே வருவதற்கு அவன் என்ன பண்றான், விடாதபடிக்கு எப்படி ஆகிலும் அவன் வஞ்சனையில அந்த சாபத்துல வாழணும். ஒண்ணு தெரிஞ்சு வாழணும், ஒண்ணு தெரியாம வாழணும். மொத்தத்துல எதுல இருக்கணும், சாபத்துல இருக்கணும். ஏன்னா சாபத்துல இருந்தால்தான் மனுக்குலம் அழிய முடியும். ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், தன் குமாரனை அனுப்பி சாபத்தில் இருந்தவர்களை அவர் சாபமாகி ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற எந்த ஒரு விதத்திலையும் சாபத்திலிருந்து மீட்கப்பட முடியாது. சரி, இப்ப ஆண்டவருக்குள்ள வந்தாச்சு. ஆண்டவருக்குள்ள வந்துட்டு அதான் சொல்றாரு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. See, this is one part of it. இது ஒரு பகுதி. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது. ஆண்டவர் என் ரட்சகர், கர்த்தர் என் தகப்பன், கர்த்தர் எனக்கு நல்ல நன்மையை செய்வார் என்பது நம்பிக்கை. அவர் மேல் வைக்கிற ஒரு நம்பிக்கை. This is the beginning. Praise the Lord. ஏன்னா நம்ம மனுஷனுக்கு நம்பிக்கை வைக்கணும். ஏதோ ஒன்றுல இருந்து இப்ப என்ன பண்றோம், மாத்தணும். எடுத்த உடனே என்ன பண்ண முடியாது, அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. The first stage is always you need to keep your trust on something. இப்ப இங்க இருந்ததை இப்ப என்ன பண்றோம், மாத்தி. ஏன்னா எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாருமே புறஜாதியா. இஸ்ரவேலர் மாத்திரம்தான் அவருடைய ஜனமா இருந்தார்கள். ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், அவன் மூலமாய் வந்த சந்ததி தான் இஸ்ரவேலர். இஸ்ரவேலர் மாத்திரம்தான் தேவனுடைய ஜனம் என்பதையும் அவர் அவருடைய தேவன் என்பதையும் அங்கே உடன்படிக்கையில கர்த்தர் நிறைவேற்றினார். மற்ற எல்லாரும் புறஜாதியா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கலாம், 5வது தலைமுறை. அதனால பிறந்ததுல இருந்து கிறிஸ்தவ சொல்றதுல அர்த்தம் இல்லை. எல்லாம் புறஜாதியில இருந்தே வந்தவர்கள். சொல்ல புரிஞ்சு. அப்ப புறஜாதிக்கு வந்திருக்கேன்னு சொன்னா கண்டிப்பா என்ன இருக்கணும், ஏதோ ஒன்றை தெய்வமாய் வைத்து வழிபட்டிருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது என்ன சொல்றதுன்னா, நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும், நல்லா புரிஞ்சுக்கீங்க, கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கேன்னு சொன்னா தெரியாது. இயேசு என் ஆண்டவராக இருந்தார், because I am a Christian. ஆனால் அவர் என் நம்பிக்கையா என்று சொன்னால் தெரியாது. ஏன்னா நம்பிக்கை எதுல இருந்திருக்கும், பணத்துல இருந்திருக்கலாம், படிப்புல இருந்திருக்கலாம், குடும்பத்துல இருந்திருக்கலாம், ஜாதியில இருந்திருக்கலாம், அல்லது என்ன சொல்றது, உற்றார் உறவினர் இருந்திருக்கலாம், நிலத்துல இருந்திருக்கலாம். நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? So we don't know. So எல்லாருடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறோமா ஃபர்ஸ்ட். இட்ஸ் a beginning one. அப்போ ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லும் பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த கல்வாரி சிலுவை தான் உன்னுடைய ரட்சிப்பு. Praise the Lord. There is no other hope. புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துக்குள்ள வந்தோமா? அதனாலதான் எப்பொழுதும் பேசும்பொழுது பார்த்திருக்கீங்களா, ஆதி அன்பை குறித்து பேசுவோம். நம்ம திரும்ப ஆதி அன்புக்குள்ள வரணும். ஏன் அந்த ஆதி அன்பு சொல்றோம்? அந்த ஆதி அன்பு என்ன தெரியுமா இருக்கும், ஒன்றே ஒன்று மீது தான் நம்பிக்கை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் தான் நம்பிக்கை. என்ன பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை பேர் எழுப்பினாலும் என்ன செய்வோம் தெரியுமா, நின்று சொல்லுவோம், இல்ல இயேசு எனக்கு போதும். ஆமென். Praise the Lord. என்ன வந்தாலும் சரி, என் மரணமே வந்தாலும் சரி, என் ஜீவனை நான் இழந்தாலும் சரி, நான் இருக்கிற எல்லா என்னுடைய காரியங்களை, ஐஸ்வர்யங்களை, கனத்தை எல்லாத்தையும் இழந்தாலும் சரி, எனக்கு இயேசு வேணும். அதான் நம்பிக்கை. பிறகு இதுதான் ஆதி அன்பு. என்ன நடக்கிறது, வளரும் பொழுது, வளர்ந்து வரும்போது என் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கிறதா என்பதை பார்க்கிறது.
வளரும்போது இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று சொல்லி எல்லாம் பண்ணுவாங்க. யுத்தம் பண்ணி ஜெயம் எடுப்பாங்க, கர்த்தர் செய்தா சொல்லுவாங்க, கர்த்தருக்கு எல்லாம் செய்யறேன்னுவாங்க, பண்டிகை எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அங்கே போய் உட்கார்ந்து சமாதானத்துல உட்காரும் போது என்ன நடக்குதாங்க? கர்த்தர் மேல் இந்த நம்பிக்கை போய் இப்ப தங்களுடைய சௌகரியத்தை their comfort today they are focused on their comfort, not on the Lord. தேவன் மேல் இல்ல, தங்களுடைய என்ன சொல்றது கம்ஃபர்ட் ஜோன், சௌரியமான நிலை. இப்ப இந்த சௌரியமான நிலைய ஒருவருக்கும் இழக்க இஷ்டம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல இழக்க விரும்புன்னு சொன்ன உடனே என்ன நினைக்கிறேன்? கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்றேன் நம்பிக்கை. ஆனா எது எனக்கு சோறு போடுதுன்னு சொன்னா என் வேலை, என் பிசினஸ், என் என்ன சொல்றது வீட்டுல எங்க அப்பா. சொல்ல புரியுதா? ஏன்னா I don't want to lose my comfort. அப்ப என்ன பண்றேன் இப்போ? What is my source now? கர்த்தர் தான் சொல்லுவோம், கர்த்தர் தான் சொல்லிட்டு மாசமான எதை பார்த்துட்டு இருப்போம்? நம்பிக்கை பாருங்க, என்ன புரிஞ்சுக்கணும் இதுதான் அது. இப்போ என்ன இருக்குன்னு சொன்னா என் நம்பிக்கை, அவர் சொல்றாரு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் இப்ப பாக்கியவான் என்கிற நான் அந்த பாக்கியவான் என்கிற ஸ்தானத்தை விட்டு சபிக்கப்பட்டவன் என்ற ஸ்தானத்துக்கு நானே புறப்பட்டு போறேன். ஆமென். புரியுதா உங்களுக்கு? இப்ப போகிறோம், ஒரு காரியத்துக்கு போகணும், அந்த காரியங்களை போய் செய்ய போறோம். இந்த காரியங்கள் போகும் பொழுது ஜெபிக்கிறோம், ஏன்னா கர்த்தர் ஏதாச்சும் உதவி செய்யணும், ஜெபிக்கிறோம். ஆனா மூல அறிவுல என்ன இருக்குன்னு சொன்னா, அவன் கருத்து போடலன்னா, அவன் செய்யலன்னா, அவன் பண்ணலன்னா எனக்கு ஆண்டவரே என்ன பண்ணுங்க, ராஜாவுடைய இருதயத்தை எனக்கு நன்மையாக திருப்பும். இப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கை திருப்புறதுக்கு ஓகே, ஆனா மண்டையில என்ன இருக்குது? புரியுதா உங்களுக்கு? மைண்ட்ல என்ன இருக்குது? ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கர்த்தர் மேல தான் நம்பிக்கை. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு நமக்கு என்ன இருக்குது? ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையா மாறுது. எல்லாத்துக்கும் ஜெபம், ஆனா என் ஜெபம் நம்பிக்கை உள்ள ஜெபமா இருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேர்மையா அவன் வந்து ஜெபித்தா, ஏன் அவன் போகும்போது அவன் திரும்பணும், ஆண்டவர் நீங்க செய்யுங்க, நான் என் காரியங்களை செய்ய போகணும். Praise the Lord. Hallelujah. So it was a different thing. He looked unto God to change things. இப்ப நான் அப்படி பாக்குறேன்னா, அல்லது ராஜா கொடுக்கலன்னா அவ்வளவுதான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தர் ராஜாவுடைய இருதயத்தை திருப்பி எனக்கு கொடுக்க செய்கிறது என்பது கர்த்தரை நம்புகிறது. இந்த ராஜா கொடுக்கலன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை நினைச்சேன்னு சொன்னா அது நம்பிக்கை தேவன் மேல அல்ல, ராஜா மேல இருக்கிறது. Praise the Lord. You have to be very clear. ஒண்ணுல பாக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் நீங்க பிரச்சனை அதுதான். புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கை. The first இது there are two levels of hope. Two levels. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க, that's a beginning one. அடுத்தது கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற, God becomes your hope. ரெண்டு காரியங்கள் புரிஞ்சுக்கணும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது என்பது ஒன்று, அது ஆரம்பம். அந்த வாழ்க்கையிலே என்ன இருக்கக்கூடாது? இருக்க கூடாது. நீ எழும்பும் போது when you get into a mature level as a son, குமாரனாய் வெளிப்படும் போது எப்படி இருக்குன்னு சொன்னா கர்த்தரே உங்களுக்கு நம்பிக்கையா இருப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிறதுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் உங்களோட கொடுத்த பேசுகிற காரியத்தை எதை குறித்து நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. நீங்களே என்ன பண்ணுவீங்க? செய்ய ஆரம்பிச்சு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். You will not look unto the wind or the rain. காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க வேலையை சொன்னதை
செய்து கொண்டே இருப்பீங்க. தேவன் ஒரு காத்தை சொன்னாரா, ஒரு வார்த்தை கொடுத்தார் சொன்னா முடிச்சு. There is nothing called if and but. அந்த வார்த்தையே கிடையாது. You just say no, it is there. இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? கண் காண வேண்டாம், காது கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, என் இருதயத்தில் தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வார்த்தை சொன்னபடியே அவர் எனக்கு ஆயுதம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகையினாலே நான் சுதந்திரவாதி. Praise the Lord. Because God becomes your hope. ஆமென். ஏன் நீங்க வாழணும்? You need to have a hope, and God becomes your hope. And when God becomes your hope, you know it is there. Praise the Lord. Hallelujah. So biblical hope is not just desiring something. என்ன சொல்றதுன்னா, வேதத்தில் இருக்கிற சொல்லப்படுகிற நம்பிக்கை என்பது ஏதோ ஒன்றை ஆசைப்படுகிறது இல்ல. நம்பிக்கை நல்லா புரிஞ்சுக்கங்க. It is a confident expectation. நிச்சயமாய் அங்கே இருக்கிறது, நிச்சயமாய் இருக்கிறது, உண்டாயிருக்கிறது என்கிறது தான் வேதத்துல சொல்லப்படுகிற நம்பிக்கை. ஆமென். ஏன்னா கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அதான் நம்பிக்கை. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பார்க்கணும்னு இல்ல, அது ஏற்கனவே உண்டாயிருக்கிறது. ஆமென். Thank you Lord. உண்டாயிருக்கிறது, என் காரியங்கள் உண்டாயிருக்கிறது, காலத்தில் வெளிப்படும். ஆமென். Praise the Lord. If it's to be immediate, it will come immediate. If it's after some time, it will come. But it is there. அது இருக்கிறது. ஆமென். இதான் வேதத்தில் உள்ள நம்பிக்கை. கர்த்தர் என் நம்பிக்கையாய் மாறுகிறார். ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே. Hallelujah. Praise the Lord. Okay. இப்போ நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிற ஆயுதம் என்று சொன்னா பயம், fear. உங்களுடைய நம்பிக்கையை கெடுக்கிறது எது சொன்னா பயம். ஞாபகம் வச்சுக்க, பயம் உள்ளே வந்தா you lose your hope. Clear? So whenever you have hope, நம்பிக்கை இருக்கும் பொழுது பயமானது சத்ருவினாலே அந்த ஆயுதம் உள்ளவர். அந்த பயம் வரும்போது என்ன பண்ணுச்சுன்னா, பயத்தை நீங்க முறியடிக்கணும். இல்லைன்னா உங்களுடைய நம்பிக்கை எப்படின்னா, இட்ஸ் லைக் ஜஸ்ட் சேயிங் ஆர் இட் பிகம் ஒன்லி ஏதோ வார்த்தையா மாறிடும், இல்ல ஒரு ஆசையா மாறிடும். அதல்ல நம்முடைய நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை என்ன சொன்னா, அது நிச்சயம் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏன்னா நம்பிக்கை என் ஆண்டவராகிய இயேசுவே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவனோடு இருக்கிறார். ஹalleluya. Praise the Lord. கர்த்தருக்கு so fear is your enemy. Fear is not an emotion. Remember this. பயம் என்பது ஏதோ ஒரு உணர்வு இல்லை. பயம் என்பது உங்களுடைய நம்பிக்கையை அழிப்பதற்காக சத்ரு பயன்படுத்துகிற ஆயுதம். ஆமென். Praise the Lord. எப்பவுமே என்ன பண்ணறீங்கன்னா, small things. Like எதுலயுமே the fear. For example, போறேன், தெரியல என்ன நடக்கும், நம்ம எதிர்பார்த்தது கிடைக்காது. புரியுதா உங்களுக்கு? Something might be wrong. ஏதாவது ஒன்று வேறு மாறுதலா முடியல. இப்ப இந்த எண்ணங்கள் உள்ள வரும்பொழுது இது என்ன பண்ணிடாதீங்க, சாதாரணமா எடுக்காதீங்க. நம்ம மனுஷன் தானே, நிறைய பேர் நாம ஐயா நீ மனுஷனா இருந்தது எப்படியும் செத்து போயிட்ட. ஆமா, you're finished. The one who's born of flesh is already dead. மாம்சத்துல பிறந்தவன் மரிச்சாச்சு, அடக்கம் பண்ணி ஆயிடுச்சு. ஆவியில பிறந்தவன் தான் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறான். ஹalleluya. Praise the Lord. அப்ப பயம் என்பது உங்களுடையது அல்ல. It's not your personality. Remember this. The enemy is using it. அவன் என்ன பண்றான்? Is intimidating you somehow. He wants to come inside. உள்ள வர விரும்புறான், பயத்தை கொண்டு வர. அந்த பயம் வந்தா போதும், உடனே என்ன பண்ணுவான் தெரியுமா? உங்க நம்பிக்கையை இழக்க செய்வான். இந்த நம்பிக்கையை நீங்கள் இழக்கும் பொழுது ஞாபகத்துக் கொள்ளுங்க, குழப்பம் உண்டாகும். நம்பிக்கை இழக்கும் பொழுது குழப்பம் உண்டாகும். ஏன் அந்த குழப்பம் உண்டாகும் தெரியுமா? நீங்க ஒன்றை நம்பி இருந்தீங்க. திரும்ப சொல்றேன், கர்த்தர் செய்வார், என் தேவன் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நம்பி இருந்தீங்க. இப்ப பயம் உள்ள வந்தது, பயத்துக்கு இடம் கொடுத்தீங்க. இப்ப அது என்ன பண்ணுச்சுன்னா, உங்களுடைய நம்பிக்கையை உடைத்தது. இப்ப மனுஷனுக்கு நம்பிக்கை இல்லாம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அப்ப இந்த நம்பிக்கை உடையும் போது அவன் என்ன செய்யணும்? இன்னொரு நம்பிக்கையை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இப்ப என்ன ஆயிடுச்சு, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா எனக்கு என்ன இருக்காது, குழப்பம் இருக்கு. பிகாஸ் ஐ கேனாட் கோ ஃபார்வர்ட், காரியத்தை செய்ய முடியாது, குழப்பம் வந்துருச்சு. இப்ப குழப்பம் வந்த உடனே என்ன பண்ணுவான் அவன், அந்த நேரத்துல பிசாசு இவரை காட்டிலும் இன்னொன்றை அவன் நம்பிக்கையை காட்டுவான், மனுஷனை காட்டுவான். Today it's not God's word, it's a man's word that becomes stronger for people. ஆமா, இன்னைக்கு அதான் நடக்குது. இதே என்னுடைய வார்த்தை உடைக்கப்பட்டாச்சு. ஏன்னா பயம் உள்ள வந்தது, உடைக்கப்பட்டாச்சு. இன்னைக்கு எதையும் பிடித்துக் கொண்டு இருக்கிறாங்க. ஆனா எல்லாம் ஆராதிக்கிறாங்க, நல்லா கொஞ்சம் கத்தரை ஆராதிக்கிறாங்க, கத்தரை துதிக்கிறாங்க, எல்லாம் நடந்து முடிஞ்சவங்க சாட்சி சொல்லுவாங்க. ஆனா கத்தரை பிடிச்சதுல எதுவுமே கிடையாது. தங்கள் சுயமாய் ஓடி செய்து முடித்த காரியங்கள். அதான் இன்னைக்கு சாட்சி தெரியுது. There's no difference. இன்னைக்கு அந்த இதுல வந்து ஒரு மாறுதலும் இல்லை, மாறுதல் இல்லை. அப்போ பயம் உள்ள வரும் பொழுது ஞாபகம் அது என்ன பண்ண சொன்னா, உங்க நம்பிக்கையை உடைக்க வருகிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது ரொம்ப அழகா இருக்கும். எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த பொருசலையை வணங்குவதில்லை. That means what? I am not going to move away from my trust, my hope. என் நம்பிக்கையிலிருந்து நான் ஒருபோதும் நகர போவதில்லை. Praise the Lord. Hallelujah. ஏன்னா கர்த்தரை நம்பிக்கையாய் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை தான் உறுதியாய் இருக்க முடியும். ஏன்னா அவர் அசையாதவர், அவர் மாறாதவர். ஆமென். உங்க நம்பிக்கை அசையாது, உங்க நம்பிக்கை மாறாது. தாவீது சொல்றான், கர்த்தரை நான் எப்பொழுதும் முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்த்து இருக்கிறபடினாலே. ஆமென். ஆமென். பயம் வந்தது, என் சத்துருக்கள் எழும்பினார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், என்னை அழிக்கும்படி எழும்பினார்கள், என்னை முடிப்பதற்கு எழும்பினார்கள். ஆனால் கர்த்தரே நம்பிக்கை இருந்தபடியினாலே நான் அசைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓபன் யுவர் மைண்ட். கண்கள் திறக்கப்படட்டும். பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அது ஏதோ என்ன சொல்றது, உங்களுடைய உணர்வு நினைக்காதீங்க. இது சத்துருவினாலே பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். ஏன்னா கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை, கர்த்தரையே நம்பிக்கை வைத்திருக்கிற உங்களை அதிலிருந்து எடுக்கும்படிக்கு, கண்களை திருப்பும்படிக்கு சத்துரு பயன்படுத்துகிற ஆயுதம். ஆமென். அதனால வேதம் சொல்லுது, கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்கிறார். தெளிந்த புத்தி, நோ கன்ஃபியூஷன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். சில வசனங்களை பார்க்கலாம். நம்ம சங்கீதம் 42:5 தாவீது சில காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறத பார்க்கலாம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. தேவனை நோக்கி காத்திரு. அவருடைய சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம், அவருடைய சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க சூழ்நிலையில இப்ப என்ன பண்றான் தாவீது, யாரிடத்துல பேசுகிறான்? தன்னிடத்துல பேசுகிறான். புரியுதா உங்களுக்கு? சூழ்நிலையில புரியுதா உங்களுக்கு? he speaks to himself. ஏன்னா நம்பிக்கையை இழக்க முடியாது. Praise the Lord. நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவரே என் நம்பிக்கையா இருக்கிறார். நான் என் நம்பிக்கை என்ன பண்ண முடியாது, இழக்க முடியாது. ஆகையினாலே நான் என்னோடு பேசுறேன் ஆத்மா. ஏன்னா அது கலக்குது. சூழ்நிலையின் நிமித்தமாய், வேதனை நிமித்தமாய், இழப்பின் நிமித்தமாய், அவமானத்தின் நிமித்தமாய், உடைக்கப்பட்டது நிமித்தமாய் ஆத்மா என்ன செய்யுது? கலங்குது. because of fear of future. என்ன நடக்குமோ கலங்குது. அப்ப சொல்றான், நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் ஏங்குகிறாய்? நீ அப்படி ஆகுற, கொஞ்சம் getting back, உள்ள போற. தேவனை நோக்கி காத்திரு. இன்னொரு ஒரு வசனம், நீ நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. என் ரட்சிப்பின் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை. பிரைஸ் தி லார்ட். glory to God. ஹல்லேலூயா. ஏன் சொன்னா
அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப என்ன பண்றேன் நானு? என் நம்பிக்கையை திரும்ப நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். ஏன்னா அவரை ஏற்றுக்கொண்ட நான் அந்த நாளிலே அவரை என் நம்பிக்கையை நான் கொண்டேன். இப்ப எதை நோக்கி போறேன் தெரியுமா? அவரே என் நம்பிக்கையாய் மாறுபடிக்கு. ஆமென். அதை நோக்கி நான் போறேன். ஒரு நாளும் நான் பின்னோக்க மாட்டேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? எரேமியா 29:11 பாருங்க. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஏன் நான் தேவனை நோக்கி காத்திருக்கணும்? பிரைஸ் தி லார்ட். ஆங்கிலத்துல அந்த ஒரு வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கும். பிளான்ஸ் வரும். I know the plans I have for you. Praise the Lord. Hallelujah. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு தமிழ்ல அழகா இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா பிளான்ஸ். சோ அப்படி என்ன அர்த்தம்? ஏன் நான் ஆண்டவரை நோக்கி உட்கார்றேன்? என் ஆத்மா பார்த்து சொல்றேன், ஏன் கலங்குற? ஏன் நீ தேங்குற? உட்காரு. ஏன் நீ உட்கார்ற தெரியுமா? அவர் என்ன வச்சிருக்காரா? நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு கொடுக்கும்படிக்கு. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. நான் உன் பேர் நேற்றிருக்கிற நினைவுகளை அறிவேன். அவை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. ஆமென். அப்போ நான் காத்திருக்கும் போது என்ன நடக்கிறது? அவர் தன் காரியத்தை வெளிப்படுத்துவார். ஆமா. உனக்கு எதிராய் வருகிற சத்துரு அவன் ரதங்களை பூட்டி, விசேஷமான ரதங்களை கொண்டு உன்னை வனாந்தரத்தில் கொன்று போடுவதற்கு வருகிறான். ஆனால் நானும் உன்னை அந்த வனாந்தரத்தில் கொன்று போடுவதற்கு அழைத்து வரல. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நான் உன்னை தெரிந்து வைத்திருக்கிறேன். ஆமென். என்ன நடக்கும்? உன் சத்துருக்களை பார்க்கும் பொழுது, அவன் பயங்கரமாய் கொக்கரிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா, நீ நினைக்கிறது எகிப்துல என்ன சொல்றது, குழி பிரேத குழி இல்லைன்னு சொல்லி வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தியா பயம். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதான் தாவீது சொல்றான், ஏன் நீ கலங்குற? என் ஆத்துமாவே ஏன் கலங்குற? ஏன்னா உன்னை வைத்திருக்க நினைவுகள் தெரியுமா உனக்கு? அது தீமைக்கு அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அம்மே அவரை நோக்கி அமர்ந்து, அவரை நோக்கி அமரு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கண்கள் திறக்கப்படட்டும். நம்ம தெளிவடைங்க, பயத்தை விழ விடாதீங்க. என்ன நடக்குமோ? பிரைஸ் தி லார்ட். ஆமா, என் தேவன் தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகள் என்னை குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். ஆங்கிலத்தில் முடியும் போது ரொம்ப அழகா இருக்கு அந்த வசனம் முடியும் போது, to give you a hope and a future. ஆமென். உனக்கு நம்பிக்கையையும் எதிர்காலத்தை கொடுக்கும்படி அப்படின்னு முடியும். ஆமென். ஹalleluya. praise the Lord. யோசிச்சு பாருங்க. ஏன் காத்திருக்கிறேன்? ஏன்னா எனக்கு நம்பிக்கை உண்டாகும். ஏன் காத்திருக்கிறேன்? என் எதிர்காலம் இன்னதென்று அவர் எனக்கு வெளிப்படுத்துவார். ஹalleluya. ஹalleluya. என்ன சொல்றாங்க? மப்பு மந்தாரம் அப்படியே இருள் சூழ்ந்து இருக்குன்னு உடனே அடுத்த பக்கம் என்னன்னு தெரியாம உட்கார்ந்து இருந்தா இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அடுத்த பக்கம் என்ன இருக்கு உனக்குன்றத சொல்லுவார். ஹalleluya. அது மாத்திரம் இல்ல, இந்த மப்பு மந்தாரம் கொஞ்ச நாளைக்கு தான், அதெல்லாம் வெளியே போகும். ஆமென். இத பார்க்காத. ஏன்னா என் திட்டத்துல இதுல நீ அழிந்து போறதுக்கு நான் வைக்கல. இந்த திட்டத்தை அடுத்த பக்கம் உனக்கு வச்சிருக்க அந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு நான் வைத்திருக்கிறேன். ஹalleluya. praise the Lord. கர்த்தருக்கு அதனாலதான் கர்த்தரை நோக்கி அமர்ந்து இந்த பழக்கத்தை விட்டுடாதீங்க. எல்லா சூழ்நிலையிலும் உடனே என்ன பண்ணிடாதீங்க, பதஷ்டம் அடையாதீங்க. உட்காருங்க, தேவ சமூகத்துல உட்காருங்க, காத்திருங்க. அவர் உங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ புதிய உடன்படிக்கையுடைய ஆசீர்வாதங்கள். ஆமென். இது தாவீதுடைய காரியங்களை பார்ப்போம். இந்த புதிய உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா என்னமா? பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில ஊற்றப்பட்டபடி இருக்குது. அந்த நம்பிக்கை நம்ம என்ன பண்ணாது?
வெட்கப்படுத்தாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். என்னையா அப்ப அந்த நம்பிக்கை? அந்த நம்பிக்கை என்ன வெட்கப்படுத்தாது. என்ன அந்த நம்பிக்கை? 8-9 வாசிங்க. என்ன நம்பிக்கை பாருங்க. அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. என்ன நம்பிக்கை பாருங்க. அதே அதிகாரத்துல 8-9. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 8ல என்ன சொல்றது? அந்த அன்பு சொல்றாருல. என்ன நம்பிக்கை? அந்த அன்பு, நான் பாவியா இருக்கும் பொழுது அவர் எனக்காக மரித்ததுனால அவருடைய அன்பு இன்னதென்று எனக்கு விளங்க பண்ணார். எப்படிப்பட்ட அன்பு? நான் என்ன சொல்றது, நல்லவனாக நான் நீதிமான இருக்கிறதுனால அவர் நேசிக்கல. அவர் என்னை நேசித்தார். இருக்கிற வண்ணமா என்னை நேசித்தார். அவர் நேசித்தனால என்ன நடந்தது என்று சொன்னார், பாவியா இருந்த என்னை அவர் நீதிமானாக்கினார். எப்படி ஆக்கப்பட்டது தெரியுமா? தன் ஜீவனை கொடுத்து. அல்லேலூயா. இதனால என்ன ஆச்சா? அன்பு, டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹிஸ் லவ். அப்போ என் நம்பிக்கை எதுல இருக்கிறது? ஐயா, நான் ஆண்டவர்ட்ட இல்ல, நான் சரியா போகல, இந்த காரியங்களை பண்ணல, இதனால இல்ல. என்ன இருக்கு தெரியுமா? அன்றைக்கு என்னை கைவிடாதவர் இன்றைக்கு என் வாழ்க்கையை மாற்றுவார். என்ன செய்யுமா? காத்திருக்கு வரணும். கம்பேக், கம்பேக். எஸ், நான் விழுந்தது உண்மை, நான் வழி தப்புனது உண்மை, நான் தேவனுக்கு பிரியமில்லாம போனது உண்மை. வாழ்க்கை பின்னாயிருச்சு, உள்ள பெரிய சிக்கல் இருக்குது, எல்லாம் வாழ்க்கை ஏற மாதிரி தெரியல, ஒன்றுமே இல்லை, கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என்ன பண்ணணும்? கட்டடத்துல காத்து. ஆமென். ஹalleluya. praise the Lord. விலகி விலகி போகாத. உன் நம்பிக்கையை மாற்றாத. don't get into the law. உன் நம்பிக்கையை என்ன பண்ணிடாதீங்க, உங்களுடைய ஒழுங்குகள் மேல வச்சிடாதீங்க. உங்களை ரட்சிப்பவர் அன்புள்ள கர்த்தர். ஆமென். கிருபையினாலே தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினாலே தான் நின்று கொண்டிருக்கிறோம். அவர் நம்மேல் இரக்கம் வைக்கவில்லை என்று சொன்னால் நாம் எப்பொழுதோ மடிந்து போயிருப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மற்றவர்களை காட்டிலும் நாம் நல்லவர் என்று கர்த்தர் நேசிக்கல. அவர் நேசிக்கிறபடினாலே, அவர் அன்புள்ளவராய் இருக்கிறபடினாலே, எவன் மேல் அன்பா இருக்க விரும்பின அவன் மேல் அன்பா இருப்பேன் என்று சொன்னபடினாலே அவர் என் மேல் அன்பா இருக்கிறார். ஆமென். நான் பாத்திரவானா இருக்கிறபடினால அல்ல, அவர் பாத்திரரா இருக்கிறபடினாலே என்னை நேசித்தார். இப்ப என்னுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த அன்பிய நிறுவனத்தை ஊற்றப்பட்டபடினால என்ன தெரியுமா? என்னை கைவிடாதவர், வருவாதபடி என்னை காக்கிறவர், மாசற்றவாய் பிதாவின் சன்னதியில மகிழ்ச்சியோட என்னை நிறுத்தக்கூடிய வல்லவராக ஒருவரே. இப்ப நான் என்ன செய்யணும்னா அவருடைய கையில ஒப்பு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். உங்களை நீதிமான்களா எண்ணாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கடனாளி அல்ல, நீங்கள் அவருக்கு கடனாளிகளா இருக்கிறீர்கள். விலை கிரயம் செலுத்தி உங்களை வாங்கினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டு சமத்துல போய் உட்கார்ந்து என்ன பண்ணாதீங்க, நீதிமானை போல பேசாதீங்க. ஆமென். அவருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபையை, அவருடைய அன்பில நிலைக்கு கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஆண்டவரே, அன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை வாசிக்கலாம் 9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே, இப்ப பாருங்க மாறிடுச்சு. பாவியா இருக்கும்போது எனக்காக மரித்தாரு, இப்ப நான் யாரு? இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஹalleluya. ஹalleluya. அதிக நிச்சயமாமே. ஏன்னா பாவியா இருக்கும் போது என்னை நேசித்தவர் பிள்ளையா இருக்கிற நான், நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிற நான், அவரால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிற நான், எப்படி அவர் கைவிடுவார்? உங்களுக்கு கிரியில் நின்றாதீங்க, பிரமாணத்தில் நின்றாதீங்க, தேவ அன்பில கடந்து ஓடிவாங்க. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். அன்னைக்கே நான் விட்டிருந்தா நான் அழிஞ்சு போயிருப்பேன். என்னை நேசித்து தன் ஜீவனை கொடுத்து தன் ரத்தத்தினால் என்னை நீதிமானாக்கி தன் பிள்ளையாய் சுதந்திரவாளியா மாற்றினவர் என்னை கைவிட்டுவாரா? நான் அப்பான்னு நான் திரும்பும் பொழுது என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. ஏன் தெரியுமா? இந்த அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. Stand on the love of God. கர்த்தரே உங்கள் நம்பிக்கையாய் மாறட்டும். ஆமென்.
Praise the Lord. When I go to God, தேவனிடத்தில் நான் போகும் பொழுது நீங்க சொல்ற விண்ணப்பம் சொல்லலாம், எதுவா இருக்கட்டும், எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். பேசுறது, ஜெபம் சொல்லுங்க, எது வேணா எடுத்துங்க. Always I do that, not because of my righteousness, because of His righteousness. Amen. என்னாலே உண்டானதல்ல. எந்த ஒரு காரியத்தை கேட்கணும் சார், எந்த விடுதலை கேட்கணும் சார், எத்தனை சோர்வுகள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் அவரிடத்துல போகும் பொழுது there's only one thing in my mind. Lord, I come here because of you. Praise the Lord. And I come here because of His righteousness. Amen. Because you love me. Amen. Praise the Lord. There's nothing other for me to come and stand before you. உம்முடைய முன்பாக நிற்கிறதுக்கு எனக்கு நான் பாத்திரவான் அல்ல. உம்முடைய இரத்தத்தினாலே நீரை நீதிமானாக்கினீர். உம்முடைய இரக்கத்தினாலே என்னை ஆண்டவரே ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தீர். உம்முடைய கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் நிற்கிறது நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய கிருபையை தகப்பனே. ஆண்டவரே, விழாதபடி மறித்து போகாதபடி என்னை நீரே காத்தீர் ஆண்டவரே. நான் சொல்வதற்கு எனக்கு ஒன்றுமில்லை உண்மை அல்லாமல். Praise the Lord. Amen. Go there before Him. கர்த்தரே உங்க நம்பிக்கையை பாருங்கள். எனக்காக ஜீவன் கொடுத்தவர் இவைகளில் இருந்தும் என்னை விடுவிப்பார். அல்லேலூயா. எனக்காக அவமான நிந்தைகள் சாபத்தை ஏற்றுக்கொண்டவர் இவையிலிருந்து அவர் என்னை விடுவிப்பார். Because He loves me. Amen. ஏன்னா எனக்கு அவரை எல்லாம வேற போக்குது. எல்லா சுயத்தை உடைங்க, செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் உடைங்க. Never go to Him. ஏதோ அவர் நமக்கு கடனாளியை போலவும், நம்ம கடன் கொடுத்தவர்களை போலவும், என்னமோ நம்ம இல்லாம அவர் ஒண்ணுமே இல்லாத போலவும். கொடிக்குதான் என்ன சொல்றாங்க, செடி தேவை. ஏன்னா செடி தேவைப்பட்டா இன்னொரு கொடியை உண்டாக்கலாம். ஆனா கொடி அந்த செடி இல்லைன்னு சொன்னா, மரம் இல்லைன்னு சொன்னா அது இழந்து போகும். தன் சுயத்தினால ஒன்றையும் செய்ய முடியாது. அதான் இயேசு சொன்னார், என்னை எல்லாம் உங்களை என்ன செய்ய முடியாது. அன்பு கொடுப்போம், தேவ அன்பு. அதான் உங்க நம்பிக்கை. வேற ஒன்று. Because He loves you. எத்தனை விளைவினைகள், எத்தனை சோர்வு, எத்தனை இழப்புகள், இங்க குறைவுல போலாம், தாழ்வுல போலாம், எல்லாம் போலாம். என்ன நம்பிக்கை தெரியுமா உங்களுக்கு இருக்கணும்? எத்தனை பேர் எழுதினாரு, எத்தனை பேர் உங்களை அவமானப்படுத்து, எத்தனை பேர் உங்களுக்கு தவறா பேச சொன்னோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறேன். இல்ல பரிசேயர் சரிசேயர்கள் எழும்புவார்கள், வேத பாரர்கள் எழும்புவார்கள், பிரதான ஆசாரியர்கள் எழும்புவாங்க, சொல்லுவாங்க, நீ எங்க உள்ள வரதுக்கு இல்ல, நீ ஆயக்காரர். நீ சொல்லணும், இல்ல நான் பிள்ளை, என்னை நேசிக்கிறவர்கள் உண்டு. அவர் என்னைக்கு என்னை வெளியே அனுப்புறாரோ அன்னைக்குதான் நான் இழந்து போவேன். அது வரைக்கும் ஒன்றே நான் இழந்து போவதில்லை. திரும்பவுமாய் என்னை கட்டி எழுப்புவார். இதான் நம்பிக்கை, வேற நமக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் இப்படி 11:1 வாசிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப என் நம்பிக்கை சரியா இல்லைன்னு சொன்னா என் விசுவாசமானது செயல்பட அவ்வளவுதான். என் நம்பிக்கையானது உறுதியா இல்லைன்னு சொன்னா என் விசுவாசமானது செயல்பட. ஏன்னா நம்பப்படவில்லை உறுதி. So what I believe, I believe the word of God. கர்த்தரை நம்பிக்கை நான் கொண்டிருக்கிறேனா அல்லது ஏதோ ஒரு நம்பிக்கையை நான் வைத்திருக்கிறேன்? What is my hope? என் நம்பிக்கை எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால்தான் என் விசுவாச வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது உங்க நம்பிக்கை. So கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீங்களா? கர்த்தரே உங்க நம்பிக்கையா இருக்கிறாருன்னு பார்த்துக்கங்க. அது அல்லாத வேற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உதவாது. உங்க விசுவாசம் செயல்பட முடியாது. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமா போகலாம்.
புரியுதா? சரிங்களா? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. வெள்ளாட்டுக்கடா 6:12. எபிரேயர் 6:6. Hebrews chapter 6 verse 12. உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகணும். வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப். நான் நம்புகிறேன் என்பதல்ல, என் நம்பிக்கை எப்படி இருக்கணும்? பூரண நிச்சயம் உண்டாகணும். Because that's what I want to see. அப்ப என்ன சொல்லுவேன்? முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பிக்கையை அசைக்க விட்டுடாதீங்க. புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய நம்பிக்கையிலிருந்து விலக பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க, பயத்தை விடாதீங்க. புரியுதா? வீண் வார்த்தைகளை, சந்தேகத்தின் வார்த்தைகளை என்ன பண்ணாதீங்க, விட்டுறாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சொன்னது உண்டோ? ஆண்டவன் அப்படியே இருக்க சொன்னாரா? கேட்பாங்க. நீங்க என்ன பண்ணிடாதீங்க, அப்படியா போயிடாதீங்க. என்ன நம்பிக்கை தெரியுமா? நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான். பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன பண்ண சொன்னா, சந்தேகம் வருதா? உடனே போய் உட்காரணும். வா, நீ வாக்கு கொடுத்தீங்கல்ல, நான் நடக்க வேண்டிய வழியில என்னை நடத்துகிற என் தேவனாகிய கர்த்தர் நீர் என்று சொன்னீங்களாப்பா, இதோ நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நடக்க வேண்டிய நடத்துங்க. ஏன்னா அநேகர் என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு புரியல ஆண்டவரே, ஆனா நீங்க வாக்கு கொடுத்தீங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்துல அவர் உங்களை போதித்து நடத்துவாருன்னு சொன்னீங்களே, இதோ நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நடத்தும். என் அவிசுவாசம் மன்னிங்க. இந்த பயத்தை இயேசு நாமத்துல கண்டித்து கொள்கிறேன். எல்லா குழப்பத்தை கொண்டு வருகிறது, எல்லா சூழ்ச்சிகளை நிர்மூலமாக்குகிற எல்லா அண்டர் ஆலோசனை, விரோதமாக இருக்கிற எல்லா ஆலோசனை அவமாய் போவதாக, எல்லா அண்டர் அரண்கள் நிர்மூலமாவதாக, எனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போவதாக, என்னை குற்றப்படுத்துகிற எந்த நாவும் ஆண்டவரே நான் குற்றப்படுத்தும்படி கிருபை பெருகுவதாக. பூர்ண நிச்சயத்துக்கு போகணும். அப்ப ஜாக்கிரதை வேணும். அது you lose your hope. When you lose your hope, ஞாபகம் நம்பிக்கை இழப்பீர்கள் ஆனால் உங்கள் நம்பிக்கை வேற ஒன்றுல வச்சிருவீங்க. இன்னைக்கு நிறைய பேர் எங்க வச்சிருக்காங்க? ஜெபத்துல வச்சுட்டாங்க, வேத வசனத்துல வச்சுட்டாங்க, இன்னைக்கு உபவாசத்துல வச்சாச்சு, இன்னைக்கு நற்பண்புகளை வச்சாச்சு, இன்னைக்கு என்ன சொல்றது, உலக பழக்க வழக்கத்துல வச்சாச்சு. எல்லாம் இதுதான் நம்பிக்கை. கேட்டு பார்த்தா என்ன சொல்றேன்? ஏன் தெரியுமா இப்படி இருக்கிறேன்? காரணம் தெரியுமா? நான் இப்படி இருந்ததுனால. மறந்தாச்சு கிருபையே, மறந்தாச்சு. இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிற, இன்னைக்கு தீங்கு இல்லாம இருக்கிற. It is not your steps, it was a grace. ஆமென். அம்மா வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு தேவ கிருபையானது என்னை வழியிலே நடத்தியது. அதான் சொல்றாரு, நீ நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது கிருபையே. Praise the Lord. Hallelujah. Ask for the grace. Praise the Lord. கிருபையில நடக்க. ஒரு நாள் என்ன பண்ணிடாதீங்க, உங்க பேரை முன்னாடி போட்டுறாதீங்க. Hallelujah. சொன்னாரு, ஐயா நம்ம தானே செஞ்சோம். ஆமா, நான் செய்யறதுக்கே கிருபை வேணும் ஐயா. ஆமென். See, you have to make a decision. எங்க மிஸ் ஆனது எல்லாருக்கும்? எல்லாம் கேட்டவங்களா? இல்ல, தீர்மானம் எடுக்கணும். அன்றைக்கு தேவ சித்தத்தின்படி தீர்மானம் எடுப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபையை தந்தார். ஆமா, எல்லாம் வலதுபுறம் போகும் பொழுது இடதுபுறம் போக சொன்னாரு. இடதுபுறம் நான் திரும்ப வேண்டியதற்கு திரும்ப வைத்தது யாரு? கீழ்ப்படிய வைத்தது யாரு? அந்த இருதயத்தை கொடுத்தது யாரு? கிருபையே. அதனாலதான் நம்ம எப்பொழுதுமே அறிக்கைகள் வேதத்திலிருந்து கொடுக்கணும், வேத வசனத்தை அறிக்கை பண்ணணும். ஆண்டவரே இப்படி இருக்கிற கிருபை தாங்க, ஆண்டவரே வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு எப்பொழுதும் ஆண்டவரே இப்படி வழியில நடக்கும்படிக்கு எனக்கு கிருபை தாங்க.
எல்லா சூழ்நிலும் ஆண்டவரே மனரமையா இருக்க கிருபை தாங்க. கர்த்தர் நீர் என்னோடு இருக்கிறத நான் எப்படி உணரவும், கர்த்தருடைய சத்தத்துக்கு எப்போ கீழ்ப்படியவும் எனக்கு கிருபை தாங்க. நான் விரும்புகிறதை அல்ல ஆண்டவரே, நீர் என்ன வாழ்க்கையில் விரும்புகிறோ அதை நான் செய்வதற்கு எனக்கு கிருபையை தாங்க. Praise the Lord. Your heart's desire, you commit unto the Lord. உன் வழிகளை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவி. அதுதான் நம்ம பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? நான் ஜெபித்ததுனால இது நடந்துன்னு சொன்னேன், என்னை போல வஞ்சிக்கப்பட்டவன் ஒருவனும் இருக்க முடியாது. நான் ஜெபித்ததுனால அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் கிருபையினாலே, அவருடைய அன்பினாலே, அவருடைய இரக்கத்தினாலே உண்டாயிற்று. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது தவறு விழுந்து என் மறித்து போறாங்க. உடனே கேட்கிறாங்க, என்ன பாவம்? உடனே என்ன சொல்றாரு அவரு? இல்ல, நீங்க சாவலன்னு சொன்னா நீங்க நல்லவங்க, அவங்க செத்ததுனால அவங்க கெட்டவங்க இல்ல. அவருடைய காரியங்களை நம்ம போகணும்னு வச்சுங்க, அது தேவனுடைய தீர்மானத்தில் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நீதி அங்கே செயல்படுகிறது. அதனால நம்ம எதையுமே என்ன பண்ண முடியாது. நல்லவனா இருக்கிறபடினால அவன் நீடித்த நாட்களா இருப்பான் என்று சொல்ல முடியாது. ஞானவானா இருக்கும். ஆமா, இன்னைக்கு சுயத்துல நீ வாழ முடியாது. நீங்க என்ன நடக்கிறது தெரியுமா? சுயத்தை பயன்படுத்திடுறாங்க, ஆனா தேவன் பேரை சொல்லிடுறாங்க. ஏன்னா நீங்க எல்லாம் நினைக்கிறாங்க நன்மை தானே செய்தார். ஐயா வேதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, அழகா சொல்லுகிறது, என் சரீரத்தை நான் பிக்க கொடுத்தாலும், எனக்கு உண்டான ஆஸ்தி எல்லாவற்றையும் நான் கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் அது எனக்கு என்ன பண்ணது? ஒன்றுக்கும் உதவாது. புரியுதா உங்களுக்கு? நான் தியாகம் பண்றதுனால, நான் கொடுக்கறதுனால எனக்கு லாபம் இருக்குன்னு நினைக்கிறவங்க நிறைய பேரு அது வஞ்சிக்கப்பட்டவங்க. ஆமா, ஏமாந்தப்பட்ட. எப்பொழுதுமே நினைத்து கொள்ளுங்க, அன்பு என்ன நம்பிக்கை ஞாபகம் வச்சுக்கணும். என்னை செயல்படுத்துவது என் கர்த்தரா இருக்கணும். அல்லேலூயா. நான் உணர்ச்சி வசப்பட்டு, புரியுதா உங்களுக்கு? செய்யறதுக்கு இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஏழைகள் கொடுக்கிறது என்பது வேற, அது வேற. ஏன்னா ஒருவன் தேவையில இருக்கிறான், பசியா இருக்கிறான், அங்க விசுவாசத்தை பேசாதீங்க. பசியா இருக்கிற முதல்ல சாப்பாடை கொடுங்க. புரியுதா உங்களுக்கு? அங்க என்ன சொல்லிடாதீங்க, கர்த்தர் சொல்லல. உன் சகோதரன் என்ன பசியா இருந்தா அவங்க என்ன பண்ணணும்? ஆகாரத்தை கூட வேதத்தில் இருக்கிறது. நன்மை செய்ய தாடி உள்ள போது நன்மை செய்யாம இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஆனா தேவனுடைய காரியங்கள் திட்டங்களில கவனமா இருங்க. Don't get distracted by these things. இது உங்களுடைய வேலை இல்ல. See, Jesus healed everybody who came to him. அவர்ல வந்த யாவரையும் அவர் சுத்தமாக்கினார். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால என்ன பண்ணல? ஊர் ஊரா போய் ஹீலிங் பண்ணிக்கிட்டு இல்ல. புரியுதா உங்களுக்கு? போகிற இடத்துல தேவன் பிதா அவரை நடத்தும் பொழுது அவர் போகிற இடத்துல வேலையை செய்தார். இதையே ஒரு வேலையை எடுத்துட்டு செய்யல. அது ரொம்ப அழகா சொல்றாரு, பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அவர் அதை காண்பிக்கிறது போல நான் என்ன பண்றேன்? செயல்படுகிறேன். Praise the Lord. அப்படின்னு அர்த்தம். As the Lord leads you, தேவன் உங்களை நடத்துகிற பிரகாரத்துக்கு போகும் பொழுது தேவன் உங்களை கொண்டு என்னென்ன செய்கிறாரோ அதெல்லாம் செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கணும். There's no restriction in your life. நான் இப்படிதான் செய்வேன், எனக்கு அதுதான் பிடிக்கும், நான் இப்படி பண்ணது இல்ல, அது செய்யக்கூடாது. அவர் எப்படியெல்லாம் பயன்படுத்த விரும்புகிறாரோ, அது தனிநபரா இருந்தாலும் சரி, அது கூட்டமா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, அது பெரிய ஒரு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, எதிராளியா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை பயன்படுத்தும் பொழுது இடை கொடுக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தெளிவா அன்புதான் உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு உங்களை என்ன பண்ணாது? இதான் நம்முடைய நம்பிக்கை. He will lead you, he will guide you. ஏனா உங்களுக்கு லாபம் உண்டாகும்படிக்கு, ராஜ்யம் மகிமைப்படும்படிக்கு தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நீங்க என்ன பண்ணிடுறீங்க? வலதுபுறம் இடதுபுறம் பார்க்கிறதுனால சிக்கிக்கிறீங்க. மாட்டாதீங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 4:18 சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கை இல்லாத இடத்துல என்ன பண்ணணும்? You have to bring forth. அப்ப யார் வேணும் உங்களுக்கு? ஆவியானவர் வேணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆவியானவர் வேணும். ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கணும். ஏதோ ஒரு நம்பிக்கை இல்ல,
நம்பிக்கையின் பூரண நிச்சயம். ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You cannot allow your hope to be diverted, distracted. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 காரியங்களை மாத்திரம் சொல்றேன். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதை விவரிக்கிறேன். 3 things are very important for you. Strengthening your hope. உங்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்தும். நான் எழுதுனது 3 நிறைய காரியங்கள் இருக்கலாம், but what I felt in my spirit, so I thought, okay, these are the important, because this is what I do in my life, so I thought I would share with you. Strengthening hope. நம்பிக்கையை பலப்படுத்துவது. Number 1, தேவனிலும் தேவனுடைய வார்த்தையிலும் அவருடைய வாக்குத்தத்தங்களிலும் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ளுங்க. It's very important. தேவனிலும் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய வாக்குத்தத்தத்திலும். Anchor on God, His word and His promises. சரிங்களா? See, the more you understand the character of God, தேவனை குறித்து எவ்வளவு அதிகமாய் நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களோ உங்கள் நம்பிக்கை பலப்படும். ஆமென். ஏன்னா அவரை பத்தி தெரியும் உங்களுக்கு. He is faithful. He is loving. He is so kind. He is so powerful. இதுதான் உங்களுக்கு அவர் கேரக்டர் புரிய 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 அது வேதத்துல இருக்குது. வெளியாவையும் போய் தேவையில்லை, யாரோ சொல்ற கதையை கேட்கறது இல்லை, வசனம் இருக்கிறது, சம்பவங்கள் இங்க இருக்கிறது. என் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துவதற்கு இங்க எல்லாமே இருக்கிறது. நீங்க வாசிக்கலாம், அதை எடுத்து வாசிக்கணும். You must learn about God. தேவனை குறித்து சொல்றதை கேட்காதீங்க, நீங்க ருசிங்க. புரியுதா உங்களுக்கு? இட்ஸ் ஓகே, ருசிங்க. தனிப்பட்ட வாழ்க்கை. ஆமென். அவர் பராக்கிரமம் செய்றவர், ருசிங்க, அனுபவிங்க, நம்பிக்கை பெருகும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது தேவ வார்த்தை, அது மாறாதது. அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டா அது நம்பிக்கை உண்டாகும். உங்களுக்குள்ள நம்பிக்கை பெருகப்படும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது வாக்குத்தத்தங்கள். என்ன தெரியுமா? அது உங்களை எப்படி உருமாற்ற போகுது என்பதை வெளிப்படுத்துதான் உங்க வாக்குத்தத்தம். ஆமென். How God wants to make you. சோ அப்ப வாக்குத்தத்தை பார்க்கும் போதெல்லாம் உங்களை பார்க்கணும். Oh, this is what I'm going to become. அவ்வளவுதான். இப்படிதான் ஆக போகுது, இந்த சூழ்நிலை இப்படிதான் ஆக போகுது, இந்த காரியங்கள் இப்படிதான் ஆக போகுது. ஏன்னா இதான் ஒரு வாக்கு கொடுத்தாரு. Praise the Lord. Hallelujah. So என்ன உங்களுடைய நம்பிக்கை பலப்படும். Number 2, உபத்திரவத்தின் மத்தியில என்ன பண்றோம்? நீங்க அதை கடந்து போவதற்கு பர்சிவியர் சொல்லும் பொழுது தீவிரமாய் கடந்து போவதற்கு நீங்க என்ன பண்ணணும்? ஆயத்தமாகணும். Persevere through trials. It's very important. ஆமா, நான் கர்த்தருக்கு சித்தமான வார்த்தை நான் உங்களுக்கு எடுக்கிறேன். Persevere through trials. So அதுல 3 குட்டி பாயிண்ட் கொடுக்குறாங்க. Number 1, வருகிற பிரச்சனைகள் போராட்டத்தினுடைய நோக்கம் எதற்காக அனுமதிக்கப்பட்டது என்பதை அறியணும். Understand its purpose. எதுக்கு இந்த உபத்திரவத்துல நான் கடந்து போகும்படிக்கு அல்லது உபத்திரம் வருகிறது என்பதை முதலாவது நான் அறியணும். இதுக்கு ஆவியானவர் தான் ஒரு விஷயம். Number 1. Number 2, இந்த உபத்திரத்துல கடந்து போகும் பொழுது கர்த்தர் மேல் நம்பிக்கையை பலப்படுத்துங்க. Build your trust in the Lord. ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் தான் இதை ஜெயம் எடுப்பதற்கு, இதுல உங்களை உருமாற்றுவதற்கு அவர் தான் செய்யணும். அவர் தான் அனுமதிச்சுக்கார். இவன் பிசாசு வந்துட்டாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோம், இதெல்லாம் தூக்கி எங்கேயாச்சும் ஓரத்துல வச்சிருங்க. ஆமென். அவர் அனுமதி இல்லாம உங்க வாழ்க்கையில எதுவுமே தர முடியாது. ஏன்னா உங்களை குறித்த திட்டம் வைத்திருக்கிறார். உங்களை உருமாற்றணும். எதோ உங்களை என்ன பண்ணிடுறோம்? தார்மாரம் பண்ணிடுறோம். இவர் தான் உருமாற்றுறது. ஆமென். உங்களை உருமாற்றுறது இவர் தான். சோ அவர் என்ன பண்ணுவாரு? உபத்திரங்களை அனுப்புவார். இது அந்த வசனங்கள்லாம் கொடுக்கும் போது உங்களுக்கு நிறைய புரியும். அடுத்தது 3வது, உபத்திரத்தின் நடுவிலே எப்பொழுதும் கர்த்தரை துதியுங்கள். Rejoice. உபத்திரத்தின் நடுவில் ரொம்ப முக்கியம். உபத்திரத்திலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இல்ல, கடந்து போகும் பொழுது என்ன பண்ணுங்கன்னா கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்த கடந்து போகிற பாதைங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அர்த்தம் என்ன தெரியுமா? என்னுடைய முடிவை என் கண்கள் கண்டது.
எப்படியாக இந்த காரியம் முடியும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அது மகிமையிலே முடியும். ஆமென். Start rejoicing. ஓகேங்களா? மூன்றாவது, third one, how to strengthen your hope. மூன்றாவது, உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் என்ன பண்ணுங்க? உறுதியா இருங்க. உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் உறுதியா இருங்க. Third one is confession of your hope. உங்க நம்பிக்கை. நல்லா திரும்ப நான் சொல்றேன், வசனத்தை இல்ல. நீங்க நிறைய பேர் வசனத்தை சொல்றாங்க. வசனம் நம்பிக்கையா இருக்கும். ஆமென். நான் எதை நம்பினா என் நம்பிக்கையா இருக்கிறது. வசனத்தை எடுத்துக்கொண்டு அந்த வசனத்தை நான் அறிக்கை செய்வது. என்ன அறிக்கை செய்கிறேன்? இதுதான் என் நம்பிக்கை. ஆமென். கர்த்தர் என்ன வாளாக்காமல் தலையாக்குவார். இது வசனம். இது சொல்றது இல்ல. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உங்கள் நம்பிக்கையை. ஆமென். உங்க நம்பிக்கையை. அப்ப என் நம்பிக்கை என்ன? சூழ்நிலையில எனது எதிர்மறையா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். என் நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் வாழாகாமல் தலையாகுவேன். சூழ்நிலை பார்த்து சொல்லணும். கீழே உள்ள போயிட்டே இருக்கீங்க சொல்லணும். இல்ல, நான் வாழாகாமல் தலையாகுவேன். இது எல்லாம் மாறணும். ஏன் நான் வாள் இல்லை, நான் தலை. உங்கள் நம்பிக்கையை அது எப்படி உண்டாகும் தெரியுமா? கர்த்தரே செய்வார். கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? வசனத்தை இல்ல, இன்னைக்கு எழுதி படிக்கிறது இல்ல, போறது இல்ல. என் நம்பிக்கையா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். என் நம்பிக்கையை அறிக்கையிடணும். அப்ப என்ன பண்ணணும்? வசனங்களை தேடி எடுக்கணும். வாக்குத்தத்தங்களை தேடி எடுக்கணும், வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். சும்மா இல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இவைகள் என் நம்பிக்கையாய் மாறணும். ஏன்னா வார்த்தை என்பவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவரே என் நம்பிக்கையை மாறுதல் சொன்ன என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய வார்த்தை என் நம்பிக்கை. அல்லேலூயா. It's a big change. Amen. Praise the Lord. எது எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் 100 படிச்சுட்டேன் இன்னைக்கு. சரி, அதெல்லாம் ஆரம்பத்துக்கு ஓகே. புரியுதா உங்களுக்கு? ஆனா அதே வாழ்க்கையா இருக்க 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சோம் கேட்டா 500 ஸ்தோத்திர பலிகள் சொன்னேன், 1000 ஸ்தோத்திரம். அப்படி 15 வருஷம் கழிச்சு அது நம்பிக்கையா மாறும். நம்பிக்கையா மாற நடத்து தெரியுமா? சூழ்நிலையில நீங்க நடக்கிறது நீங்க யாருன்னு காமிக்கணும். ஆமென். நான் எதை நம்புகிறேன் என்பதை எனக்கு காமிக்கணும். பயம் உள்ள வரும் பொழுது உடனே வார்த்தை என்ன வருது? சூழ்நிலைகள் கோணல் மான இருக்கும் பொழுது என் நடைகள் எப்படி இருக்குது? உறுதியா இருக்குதா இல்ல தடுமாறுதா? Praise the Lord. Strengthen your hope. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன புதிய ஆண்டு, புதிய மாதத்துக்கு ஏப்ரல்ல ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்க மகிமையான வாக்குத்தத்தங்கள். அது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். Amen. It's going to be very different. The time is come. உலகம் எங்கிலும் தேவன் செயல்படுகிற, தன் சேனத்திற்காய் செயல்படுகிற, தன் சேனத்தின் வாழ்க்கையை மாற்றுகிற உலகம் வெக்கப்பட்டு படிக்க சபையானது மகிமைப்படும். ஆமென். அல்லேலூயா. அடுத்த வாரம் வரும்பொழுது நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். வேதத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது எப்பவுமே எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த வசனங்கள் வரும்பொழுது, சத்தியம் வரும் பொழுது, அதை பேர் ரிசீவ் பண்ணும் பொழுது உங்களுக்கு விடுதலை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு சத்தியம். அதுதான் அந்த நம்பிக்கை. when you receive the truth, அந்த சத்தியம் உள்ள வரும்பொழுது ஆண்டவரே எல்லாம் முகங்கள் புரிந்தது கஷ்டம். திரும்ப எழும்பும் போது ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்குங்கள். ஏன்னு சொன்னா நீருடைய சத்தியத்தை அனுப்பினீர். அல்லேலூயா. உடைய வார்த்தை அனுப்பி குணமாக்குகிற கர்த்தர் நீர் அனுப்பினீர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகினால வேத வசனத்தை எடுக்கும் பொழுது வெயிட் பண்ணாதீங்க, அடுத்தது ஏதோ நடக்கணும். இல்ல, வசனம் வரும் பொழுது. அல்லேலூயா. ஆமென். வசனம் வரும் பொழுது என் வாழ்க்கையில எனக்கு கொடுக்கப்பட்ட என்ன சொல்றது அழைப்பது தான், என்னுடைய அபிஷேகம் அதுதான் கொடுக்கப்பட்டது. வார்த்தை சத்தியம் வரும். சத்தியம் வெளிப்படும் பொழுது விடுதலை உண்டா. எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, பெரிய ஒரு விடுதலை உண்டா. ஆமென். சோ கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம்.